வணக்கம் விவசாய நண்பர்களே. நம்ம சவுக்கு கண்ணை பற்றி பார்க்க போகிறோம். இது ஸ்பீடு 5. இது ஸ்பீடுலே 5 CH5. இது ஏன் கரம்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சந்தேகமாக நினைப்பீங்க. இது கரம்பாக இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. நட்டு இது கரும்பு இல்லாத இருந்தால் என் மட்டத்துக்கு வந்திருக்கும். இது முதல்ல களையை வெட்டலை, ஒரு களை கூட வெட்டலை. அதே சமயத்தில் இதில் தண்ணி முட்டிக்கால் தண்ணி இருந்தது. இப்போ தான் தண்ணி இழுத்து இருக்குது. ஒரு 1.5 மாதம் ஆன பிற்பாடு தண்ணி இழுத்து இருக்குது. இதே பாருங்க, கண்ணு ஒரு கண்ணு இருக்கா, ஒரு கண்ணு இருக்கா, ஒரு கண்ணு இருக்கா, ஒரு கண்ணு இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்கும். இது ஏன் பழுத்துக்குதுன்னா அந்த தண்ணி இருந்ததுனால இது பழுத்து இருக்குது. மீதி ஒன்றும் இல்லை. போன வருஷமும் இதே போல தான் பக்கத்தில் நட்டார் அவர் கண்ணு. அவரும் இதே போல தான் களையை வெட்டலை. ஏன் களையை வெட்டிங்க அடப்பானா, களை வெட்டினா அதிகமாக கண்ணுங்க பெரும்பாலும் சாயும்ன்றதுக்காக அவர் ஒரு புது ஐடியா. செலவே பண்ணாமல் தீனியும் வைக்கல. இப்போ இது வரைக்கும் தீனியும் வைக்கல, களையும் வெட்டல. பில்லு வயசாகி தன்னார சாகுது. நீங்கள் என்ன பண்ணீங்க, பில்லு நிறைக்குதுன்னு மண்டையை போட்டு குழப்பிக்கின்னு ஆளை வச்சு இது எப்படா வெட்டுறதுன்னு வேதனைப்படுவீங்க. அதுக்காக வேண்டிய இந்த வீடியோ போடுறேன். நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அதாவது ஆல்ரெடி சவுக்கண்ணில் மருந்து அடிக்கிறது எப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து அந்த முறையில் நம்ம அடித்தோம்னா இதில் பில்லு பூரா செத்துரும். அது இவரெலாம் அடிக்கலை. இவர் அதாவது இப்போ தான் நான் அந்த வீடியோவை போடுறேன். நிறைய பேருக்கு தெரியாது. அது தைரியமாக அடிக்கலாம். மேலே தூக்காமல் அடியில் காமிச்சின்னு சாலையாக நம்ம காட்டின்னு போனோம். பில்லு பூரா செத்துரும். கண்ணு நல்லா வந்திருக்கும். அதை செய்யலை இவர். அதே சமயத்தில் இது கண்ணு 3க்கு 3 இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 வச்சு இருக்குது. கரெக்டான அளவு தான் இது. இப்போ இதுக்கு என்ன பண்ணுவார்னா, இன்னும் கொஞ்ச நாள் ஆனதான் இந்த பில்லு பூரா செத்த உடனே மண் கொஞ்சோண்டு அணைப்பார். கொஞ்சோண்டு ஒரு 4 மம்முட்டி மண் சைடில் எடுத்து அதில் வச்சுடுவார் கண்ணில். அவ்வளோதான், இது என்னுடைய மேட்ரு முடிஞ்சுது. போன வருஷம் வச்ச கண்ணை நான் காட்டுறேன். இவர்த்தே தான் கண்ணை வச்சதை காட்டுறேன். இது நம்ம காடு இல்லை, இது இவர்த்தே கண்ணு வச்சது காட்டுறேன். எங்கூர் இவர். வாங்க பார்ப்போம். பக்கத்துலேயே தான் இருக்குது, வாங்க. ஃபீல்டை பார்த்தீங்கல்ல, அதே நபருக்கு தான், எங்கூர் தான் இவர். இது 1 வருஷம் 4 மாதம் ஆகுது. களையே வெட்டலை. மண் மட்டும் அங்கே சொன்னேன்ல, அது மாதிரி மண்ணை மட்டும் கொஞ்சோண்டு சேர்த்தாரு. அந்த மண்ணு கூட கரைஞ்சிச்சு. வேர் ஸ்ட்ராங் ஆகிடுது. இந்த காற்று மழை கூட இது உழவே இல்லை. நீங்கள் பயந்து கிடக்க தேவையில்ல. ஸ்பீடு CH5 பயந்து கிடக்க தேவையில்ல. கண்ணு அதுதானான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நீ வேற கண்ணுக்கெலாம் நம்ம உத்தரவாதம் தர முடியாது. வேறுங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. இது பள்ள நோண்டி தான் வச்சது. பிக்கைச்சால பள்ள நோண்டி தான் வச்சது. 16 மாதம் ஆகுது. ஒரு மொத்தம் 16 மாதம் ஆகுது. 16 மாதம் ஆகுது. இப்போ இன்னும் ஒரு 8 மாதத்தில் இதை வெட்டிடலாம். இப்போயே வெட்டுருவாங்க. நிறைய பேர் இப்போயே வெட்டிடுறாங்க. சிரமம் காசு முறையாக இருக்கிறவங்க வெட்டுருவாங்க. இது அப்படியே ஒரு 40 டன் வந்துடும். ஒரு ஏக்கருக்கு 40 டன் வரும். பில்லு நிறைய இருக்குதுன்னு நீங்கள் பயப்பட தேவையில்ல. அப்படியே விட்டாலும் கண்ணு கிளம்பிடும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி இல்லைன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை மாதிரி நீங்கள் மருந்து அடிச்சிட்டிங்கன்னா க்ளீன் ஆகிடும். செடி மேலே படாது. வேறு அண்டை காட்டாமல் நீங்கள் சர்சன்னு சாலையில் அடிச்சு போனீங்கன்னா உங்களுக்கு செடி மேலே படாது. மண் எப்படி எவ்வளோ அணைக்கலான்னு அதையும் காமிக்கிறேன் நான். ரொம்ப ஆழம்லாம் எடுத்து அணைக்க தேவையில்ல. அது ஒரு காட்டில் நான் காட்டுறேன். நான் இந்த பக்கத்துலேயே தான் இருக்குது. அது நம்ம கைனி. அதையும் காட்டுறேன், பாருங்கள் வீடியோ. இப்போ நம்ம முதல்ல வீடியோ கரம்பை பார்த்தோம்ல, அதே நேரம் வச்ச கண்ணு தான் இது. இது ஒரு ஆளோட ஹைட்டாக இருக்குது. இதுக்கு ஆனால் இது ஒரு களை வெட்டினேன் நான். இது எங்கள் காடு. இது ஒரு களை வெட்டினேன் நான். இது களை வெட்டியும் மறுபடியும் பில்லு வந்தது. மண் எம்மாத்தனா ஒரு 4 மம்முட்டி மண் போட்டுக்கிறேன் பாரு கண்ணுக்கு. நிறைய பேர் எம்மா மண் போடணும், எப்படி போடணும்னு கேட்டாங்க. சுற்றுல எடுத்து கொஞ்சோண்டு மண்ணை போட்டோம்னா பாருங்க, மண்ணை போட்டுட்டோம்னா இது சேஃப்டி ஆகிடும். இந்த கண்ணு எப்பயுமே சாயாது. நீங்கள் பள்ளம் எடுத்து நீங்கள் கண்ணு நட்டாலும் நடலாம், நடாட்டாலும் போயிடலாம். அது வேறு விஷயம். இதை மாதிரி மண்ணை நம்ம கூட்டிட்டோம்னா வேருங்க லேயராக பிடிச்சிக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுடும். இந்த கண்ணு எம்மா காற்று அடித்தாலும் சாகாது, கீழே விழாது, சாகாது, எதுவுமே ஆகாது. தண்ணி எம்மா தண்ணி நின்னாலும் எதாகாது. இது ஒரு 8 மாதம் ஆயிடுச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் தண்ணி நின்னாலும் எதாகாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் நம்மளுக்கு கண்ணு ஒரு 3 லட்சம் கண்ணுக்கு மேலேயே இருக்குது நம்மக்கிட்ட. கண்ணு வேணுன்றவங்க நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இது ஃபோன் நம்பரு வீடியோவில் கொடுக்குறேன் நான். கண்ணு ரேட்டு 1.60 நாங்கள் கொடுக்குறோம். 100 நாள் கண்ணு தரமாக இருக்கும். அதே சமயத்தில் நல்லாவும் இருக்கும். வேர்லாம் நிறைய இருக்கும்.
ஒரு கன்று கூட பழுது ஆகாது. நீங்கள் உடனே ஃபோன் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.